இந்துக்கள் மக்களை முஸ்லீம் தீவிரவாதி கொண்டுட்டான். உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்கு இந்த பிரச்சனை? ஆட்சி யாருடைய ஆட்சி தான் நடக்குதுங்க? பாஜக ஆட்சி நடக்குது, அப்துல் ரஹீம் ஆட்சி நடக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வச்சு முஸ்லீம் மீது வன்மத்தை கேட்குறீங்களா? உங்கள் ஆட்சி நடக்குது. என்னங்க பேசுகிறீங்க? அவனுங்க சுட்டுட்டு ஓடுறானுங்க, நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு ஓடி வரோம். இதில் முஸ்லீமா இந்துவான்னா யாருங்க இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது. அவங்க என்ன பேசிக்கிட்டாக்க சுட்டான். தப்பிச்சு வரும்போது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, எங்களுக்கு உணவு கொடுத்து, எங்களுடைய அடிபட்டு இருந்த இதுக்கு மருந்து தடவுதெல்லாம் இஸ்லாமியர்கள் தாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெண்ணு சொல்லிச்சான், சுடும்போது நீ முஸ்லீமா இந்துவான்னு கேட்டுட்டு சுட்டுட்டு நீ மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு ஒரு பெண்ணு அதை மட்டும் எல்லா இந்தி நியூஸ்லேயும் சரி அப்படியே ஹைலைட்டாக ஓட்டுட்டு இருக்காங்க. புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் தான் மோடி தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் காஷ்மீர் ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையும் பேசிட்டு வராரா இல்லையா? பஹல்காம் பகுதியில் செக் போஸ்ட் இருந்தது ஃபுல்லாக. ஓகே, அவசரமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீக்கினாங்க. அந்த செக் போஸ்ட் நீக்கினவங்க தான் இதுக்கு குற்றவாளி. அந்த செக் போஸ்ட் நீக்கினது யாரு? அரசு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் ஒன்று கூடி கத்துறாங்க மீடியாவுக்கு முன்னாடி இந்த விஷயம். பிரைம் நைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. ஹிந்துக்களா முஸ்லீம்களா பிரச்சனையை ஒரு தீவிரவாத பிரச்சனையோட எடுத்துட்டு இந்துக்கள் மக்களை முஸ்லீம் தீவிரவாதி கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறாங்களே சார், உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்கு இந்த பிரச்சனை? பஹல்காம் சம்பவத்தை தொடர்படுத்தி பார்க்கும்போது இல்லை, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது மட்டும் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஆச்சரியமோ இல்லை கோபமோ படலாம். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கொரோனான்ற ஒரு தொற்று நோய் உலகில் எல்லா பாதிக்காத, உலகத்தில் எந்த இடமும் பாதிக்காத இடம் இல்லை. உலகம் முழுக்க அந்த பாதிப்பு உருவாச்சு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அந்த ஒரு கொடிய நோய் கூட இறக்குமதி செஞ்சவங்க முஸ்லீம்கள்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செஞ்சவங்க தான் இந்த பாஜக அரசு. இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. பண்ணிட்டு அதன் மூலயமா அவங்க எப்படியெல்லாம் வன்மத்தை கக்கினாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி பஹல்காம் விஷயத்தில் இவங்க அங்கே நடந்த அந்த தாக்குதல், அதனால் உயிரிழந்த அந்த மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. புரியுதுங்களா? அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த இரங்கல் கூட ஆர்எஸ்எஸ் பாஜக கொஞ்சம் கூட இல்லை. இதன் மூலிமா அரசியல் ஆதாயம் என்ன பெறலாம் நம்ம? இப்படி தான் பாஜக நினைக்குது. தங்களுடைய அரசு, பாஜக அரசு தொடர்ந்து ஆண்டுட்டு வருது. இந்த அரசு நடத்தி இருக்கக்கூடிய, தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை மூடி மறைக்கிறது இந்த சம்பவத்தை நம்ம பயன்படுத்தலாமா? இப்படி தான் பாஜகனுடைய எல்லா தலைவர்களும், ஒருத்தர் கூட இல்லை. இது ஒருத்தர் கூட, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ கண்டிக்கிறீங்களே, ஆட்சி யாருடைய ஆட்சி தான் நடக்குதுங்க? பாஜக ஆட்சி நடக்குது, அப்துல் ரஹீம் ஆட்சி நடக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வச்சு முஸ்லீம் மீது வன்மத்தை கேட்குறீங்களா? உங்கள் ஆட்சி நடக்குது. காஷ்மீர்லேயும் உங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது இல்லைங்களா? இங்கே இந்தியாவை உங்கள் ஆட்சி தான் நடக்குது. அப்போ இந்த அவமானம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை. இதை நீங்கள் இரண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் யாரோ ஒரு பெண்ணு சொல்லிச்சு முஸ்லீமா கேட்டு சுட்டாங்க அப்படின்னு, அதையே நீங்க ஊடகங்கள் பரப்புறதோ அது நோட் பண்ணி சொல்றாங்க சார். பயங்கரவாதிகள் 3 பேருமே எல்லாரையும் நீ இது பண்ணி நீ முஸ்லீமா ஹிந்துவான் பிரிச்சு, ஏன்னா அதுல சொல்லப்பட்ட பேர்ல 27 பேர்ல ஒரே ஒரு இஸ்லாமிய இளைஞன், அதுவும் குதிரையை ஓட்டி, மற்ற எல்லாருமே இந்துக்கள்ன்றப்ப ஒரு சந்தேகம் எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுற்றுலா பயணிகள் யாரு? நீங்களாம் எல்லாமே சுற்றுலா பயணிகள் வெளியூர்லேருந்து போனவங்க. அதில் முஸ்லீம்கள் இருந்தாலும் முஸ்லீம்களும் சுடப்பட்டு இருக்கலாம் மேபி. புரிதுங்களா உங்களுக்கு? சுற்றுலா பயணிகளை அவங்க கார்னர் பண்ணியிருக்கலாம் அந்த குரூப்பு. அதுக்காக நீ முஸ்லீமா இந்துவா? இவர் பாஜகனுடைய பிரதம மந்திரியாவது அங்கங்கே சொன்னார், உடைகளை வைத்து அடையாளம் கண்டு அவர்களை என்கவுண்டர் போடுங்கன்னு சொன்னவர் தான் மோடி, பிரதமர் மோடி. புரிதுங்களா? இன்றைக்கி இந்த வன்மமான செயலை கண்டிக்கிறதை விட்டு இதை வேற மாதிரியாக ஒரு வன்மத்தை கக்கிறது என்பது, சில நடுநிலையாளர் சொல்கிறவங்களே கூட என்ன பண்ணுறாங்க, அதை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஏதோ ஒரு பெண்ணு பேசிச்சு, அது ஆதாரம் இருக்குது எங்ககிட்ட, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி சில நடுநிலையாளர் கூட பேசுகிறாங்க. சரி, ஒரு பெண்ணு பேசிச்சு, 10-100 பேர் பேசுகிறாங்க. நேற்று கூட ஒரு வயசானவர் சொல்கிறாரு, ஏங்க உங்ககிட்ட சுடுறதுக்கு முன்னாடி முஸ்லீமா இந்துவான்னு கேட்டு சுட்டாங்களான்னு. அவர் காரி துப்புறாரு. அவர் என்னங்க பேசுகிறீங்க? அவனுங்க சுட்டுட்டு ஓடுறானுங்க, நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு ஓடி வரோம். இதில் முஸ்லீமா இந்துவான்னா யாருங்க இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது. அவங்க என்ன பேசிக்கிட்டாக்க சுட்டான்.
இப்படியே சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டா கதை பேசிக்கிட்டு இல்லை பிரசங்கம் பண்ணிக்கிட்டா சுட்டாங்க. அவங்க படம் விடுபடுன்னு வந்து சுட்டுட்டு விடுபடுன்னு ஓடிட்டாங்க. அவங்க நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு நாங்கள் வந்து ஆற்றுலையும் இதுலேயும் குதித்து ஓடி வரோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இதே இது தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுடைய அடிபட்டு இருந்த இதுக்கு வந்து மருந்து தடவுதெல்லாம் இஸ்லாமியர்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெண்ணு வந்து சொல்லிச்சான், சுடும்போது நீ முஸ்லீமா இந்துவான்னு கேட்டுட்டு சுட்டுட்டு நீ மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு ஒரு பெண்ணு அதை மட்டும் எல்லா இந்தி நியூஸ்லேயும் சரி அப்படியே ஹைலைட்டாக ஓட்டுகிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இது ஏன் உண்மை? இன்னைக்கு கூட பாருங்கள், பாகிஸ்தான் ஹை கமாண்டர் அதாவது பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளே வந்து ஒருத்தன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னே இவனுக்கு தெரியாது. அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், என்ன நீங்கள் ஏன் கேட்குறீங்க என்கிட்ட, இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான் ஒரு ஆள். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதுக்காக கேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் வன்மம்ன்றது. உண்மையிலே கேட்குறதா கேட்குன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அவன் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதே கேக் எடுத்துகிட்டு போய் கொண்டாட போகிறாங்கன்னா யாருன்னா கொண்டாடுவாங்களா? ஒரு மனிதாபிமானம் மற்ற ஒரு மிருகத்தனமான செயல் செய்யக்கூடிய நபர் கூட அப்படி கொண்டாட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? யாரோட தூண்டுதல் இதன் பேரில் நடக்குது? இல்லை, பாஜக தான், RSS பாஜக அப்படி ஒரு வன்மத்தை தூண்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வன்மத்தை இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து பிரதமரே சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒருத்தனை கூட உலகத்தில் எந்த மூலையில் பதுங்கி இருந்தாலும் ஏன் உலகத்தில் எந்த மூலைக்கு ஏன் பதுங்க போகிறோம், நினைத்து பார்க்க முடியாத தண்டனை கொடுப்போம். நானே சொல்கிறேன், ஏன் இது ஏன்னா அங்கே தேர்தல் அங்கே நடக்குது. இப்போ இந்த பிரச்சாரத்தை அங்கே போய் மேற்கோள் காட்டுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்து காஷ்மீரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே போய் அவங்களுக்கு நிவாரணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, எது இருக்குது, அது இருக்குன்னு கண்காணித்து அந்த இடத்துல இது போன்ற டைலாக் விட்டுருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பீகாருக்கு வந்து தேர்தல் பரப்புரையில் பேசுகிறீங்க. அப்போ இது யாருடைய திட்டமிடல்னு சொல்கிறது நான் கேட்குறேன். யாருடைய திட்டமிடல் இது? இவங்க இப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடந்தது 2019, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் தான் மோடி தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் காஷ்மீர் ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையும் பேசிட்டு வராரா இல்லையா? பேசிட்டு வர்றாரு இல்லையா? அவருக்கு எதிராக பாஜக வந்து இவர் பேசுறது தவறு, இவர் வந்து பிரதமர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சார், அதனால் இவர் வந்து நான் கைது பண்ணுறோம், ஏதாவது பண்ணாங்களே? எதுவுமே இல்லை. அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார். நான் முழு குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் இறந்துருவேன், இறந்துட்டா கூட சரி, என்னை கொடுமையான முறையில் கொல்லுவாங்க இவங்க பாஜகக்காரங்க, இருந்தாலும் நான் இந்த உண்மையை மறைக்க மாட்டேன், நான் இந்த பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுருங்கன்னு பேசுகிறார். கடைசியாக பேசுனது கூட அப்போ கூட அவர்கிட்ட அமலாக்க ரைடு தான் அவர் வீட்டுக்கு விடுறாங்களே தவிர இது பேசுனதுக்காக இதுலேயும் பதிலே இல்லையே. ஏன்னா அப்போ ஆளுநராக இருந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்றார் அவர். சரி, அதை கூட விடுங்க. அந்த இப்போது ரிபப்ளிக் டிவியினுடைய நெறியாளராக இருக்கார் இல்லைங்க அருணா கோஸ்வாமி, அவரும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன். ஏன்னா மகாராஷ்டிரா அரசு அவரை கைது பண்ணும்போது, அருணா கோஸ்வாமி கைது பண்ணும்போது அவருடைய செல்ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது 2 பேரும் பேசியிருக்காங்க. எது புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்க போகுது, இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவம் காரணம் வச்சு அதன் பிறகு வந்து பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்க போகுது, அதன் பிறகு பாருங்கள் அமோக வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அது வந்து மகாராஷ்டிரா அரசு கைது பண்ணி அது எல்லா ஊடகங்களையும் வந்தது அந்த செய்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது சம்பந்தமாக வந்து சர்வதேச எதிர்கட்சிகள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சர்வதேச பிரச்சனையை ஆக்கியிருந்தால் இன்றைக்கி இப்படி அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்கன்ற. ஏன்னா அந்த புல்வாமா தாக்குதலை நீங்களும் சரி நானும் சரி எல்லாமே வருத்தப்பட்டோம். இராணுவ வீரர்கள் அவங்க என்னடா பாவம் கும்பலோடு போய் இப்படி கொண்டுட்டாங்களே, அது யாராக இருந்தாலும் சரி தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்திரப்பட்டோம், கோவப்பட்டோம், எல்லாமே பட்டோம். புரியுதுங்களா? இதேமாதிரி தான் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் தூதருக்கு எதிராகவும் எல்லாமே நடந்ததுன்னு வைங்க, அது தவறு, என்னடா இப்படி ஒரு கொடுமையை நடத்தியிருக்கானுங்களே பாவீங்க, அதுவும் தேர்தல் நேரத்தில் அப்படின்னு நினச்சோம். கடைசியாக தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலால் தான் இவ்வளோ ஆதாரங்கள் எடுத்து கொட்டுறாங்க. இந்த ஆதாரங்களுக்கு பாஜக தரப்பில் இன்ன வரையிலும் எவனுமே மறுத்து பேசினதே இல்லை பொதுவெளியில். சரி, அவங்க தான் பாஜக தான் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் கூட இது பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கலை இல்லைங்களா? அப்போ இந்த சம்பவத்தை நம்ம கண்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்களுக்கு பின்ன இப்போ இந்த சம்பவத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு இல்லைங்களா? இந்த நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு இராணுவ வீரர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த பஹல்காம் பகுதியில் வந்து செக் போஸ்ட் இருந்தது ஃபுல்லாக.
ஓகே. அவசர அவசரமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீக்கினாங்க. ஃபுல்லா செக் செக் போஸ்ட் போஸ்ட் இருந்தது. செக் போஸ்ட்டை தாண்டி தான் உள்ளே வருவாங்க மக்கள். செக் போஸ்ட் இருந்தது. அந்த செக் போஸ்ட்டை நீக்கினாங்க. அந்த செக் போஸ்ட் நீக்கினவங்க தான் இதுக்கு குற்றவாளி. அந்த செக் போஸ்ட்டை நீக்கினது யார்? அரசு. அப்போ அரசு தான் இது குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். யார் சொல்கிறா? நீங்களும் நானும் பொதுமக்களும் இல்லை. ஏதோ சென்னையில் உட்காந்து டெல்லியில் உட்காந்து இப்போ டைலாக் அடிக்கிறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் ஒன்று கூடி கத்துறாங்க மீடியாவுக்கு முன்னாடி இந்த விஷயம். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயம் சொல்கிறாங்க. சுமாராங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,00,000 காவலர்கள் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு 4ல் ஒரு பகுதி தான் காஷ்மீர் நிலப்பரப்புலன்னு சொல்லுங்கள். அவ்வளோ பெருசு இல்லை ஒரு பரப்பு. ஆனால் காஷ்மீருடைய மக்கள் தொகையை விட அங்கே இராணுவம், காவல்துறை, துணை இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 3,00,000 பேர். இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை 3,00,000 பேர் காஷ்மீருக்கு மட்டும். மக்கள் தொகையோட அதிகமாக பாதுகாப்பு இருக்குது. அப்போது அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போது அந்த பஹல்காம் பகுதியில் ஒரு சுமார் ஒரு 1000-2000 பேர் கூடி அந்த சுற்றுலா பயணிகள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு போலீஸ்காரன், ஒரு இராணுவமும், ஒரு துணை இராணுவம் கூட இல்லாத அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குமா? அங்கே அவ்வளோ மக்கள் கூடுவாங்களா? இங்கேயே எடுத்துங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு கோயில் திருவிழா நடக்கும், அங்கே கூட ஒரு 4-10 போலீஸ் நிற்பாங்களா? இல்லை, நீங்கள் நின்று தான் ஆகணும், வரணும் இல்லைங்களா? ஆமாம். அல்லது ஒரு விளையாட்டு ஏதோ கபடி விளையாடுறாங்க, அங்கே கூட 2 போலீஸ் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும், நிற்கிறாங்க இல்லையா? அப்போ காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அது ஒரு அசாதாரண சூழ்நிலை உள்ள ஒரு மாநிலம் தெரியும். ஒரு 2000 பேர் 3000 பேர் அந்த சுற்றுலா பயணிகள் அந்த பஹல்காம் பகுதியில் அது இயற்கை வளம் உள்ள ஒரு பகுதி. அந்த இடம் அது இயற்கை நல்லா இருக்குமா, சுற்றுச்சூழல், ஆறு, அந்த படகுல போகிறது, குதிரையில் போகிறது, அது ஒரு வித்தியாசமான சுற்றுலா தலம் அது. அந்த இடத்துல இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை யாருமே இல்லாமல் எப்படி அதை அனுமதிச்சாங்க? இது ஒரு பிளான் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க, அந்த இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னா என்ன தேசத்துறைன்னு சொல்லிவிடுவேன். கீழே கமெண்டில் இவன் தேசத்துறை கிட்ட உட்காந்து ஏங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு உங்களை கட்டுவான். அப்புறம் புரியுதுங்களா? துணை இராணுவமே துணை இராணுவ அதிகாரிகள் பேசுகிறாங்க. இங்கே இருந்த செக் போஸ்ட்டை நீக்கினது யாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் இது எதுலையுமே போடலையே. எப்படி போடுவான்? நானே இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் போடுறேன், போட்ட செகண்டு கூட ஆகலை, ஷேரெல்லாம் ஆகுது. உடனே என்ன பண்ணுறான், எனக்கு எச்சரிக்கை வருது, இது ரிமூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம், பிளாக் பண்ணுவோம் உங்கள் பேஜுன்னு. நான் பயந்து பிளாக் பண்ணேன், இது ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதில் பாஜக அரசு முழுக்க சம்மந்தப்பட்டிருக்கின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற தரப்புவாதம் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, பொதுவாக இஸ்லாமியர்கள் காப்பாற்றினாங்க, இஸ்லாமியர்கள் சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அதை மட்டும் வெளிக்கொணராமல் ஏன் அந்த இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு சித்தரிப்பு நடக்குதா? இல்லை, அது பண்ணதானே அரசியல் பண்ண முடியும். இவங்களுக்கு பாஜகவுக்கு அரசியல் என்ன சார் பண்ண முடியும்? அதை தவிர வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு? இந்தியாவில் முஸ்லீமோ பக்கத்து நாடு பாகிஸ்தானும் இல்லாமல் இருந்தால் பாஜகலாம் ஒன்றுமே இல்லை, கட்சின்றதே இருக்குது. அவங்களுக்கு வேறு கொள்கை இல்லையே. நீங்கள் 15 ஆண்டு ஆள்றீங்க. இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துறீங்க, சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். புல்டோசர் வச்சு வீடுகள் எடுக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. முஸ்லீம் மீது போய் வழக்கு போகிறீங்க, எண்ணெயை வழக்கு போகிறீங்க, அது போகிறீங்க, எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரி, இந்துக்கள் சுகமாக இருக்காங்களா? இந்துக்களுக்கு 1 லிட்டரு டீசல் எவ்வளோ, 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ போடுறீங்க நீங்கள்? வண்டி 101. எனக்கு 200 உங்களுக்கு 101. உங்களுக்கும் 101 தான், எனக்கும் 101 தான். இருக்கா இல்லைங்களா? ஏதோ இந்துக்களுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்துக்கள் தானே பலியிட்டீங்க உங்கள் ஆட்சியில். நீங்கள் தானே சொன்னீங்க 370 ரத்து பண்ணிட்டாங்க, காஷ்மீர் முன்ன மாதிரி இல்லை, சுற்றுலா மாறி இன்னைக்கு உலகத்தில் ஒரு சிறந்த மாநிலமாக காஷ்மீர் இருக்குது. எங்கள் ஆட்சியில் தான் காஷ்மீரில் 370 ரத்து பண்ணாங்க, சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்களா? வரப்போக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னீங்களா? நீங்கள் தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க, உங்களை நம்பி தானே அந்த மக்கள் போனாங்க. இன்றைக்கி அவங்க செத்ததுக்கு காரணம் நீங்கள் தானே சார். அது எப்படி நாங்கள் அப்துல் ரஹீம் எப்படி ஆக முடியும், முஸ்லீம் எப்படி ஆவாங்க? சொல்கிறேன் நான் உங்களை. இல்லை, பாகிஸ்தானும் அதான் தெரிவிச்சிருக்காங்க, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பாகிஸ்தான் அரசும். இவங்க ஒரு அமைப்பை சொன்னாங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் இல்லை. லஷ்கர் தொய்பாவும் என்ன சொல்லுதுன்னா, இது முழுக்க உள்நாட்டு பிரச்சனையை திசை திருப்புது இந்தியான்னு. இது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் கோலி விடுறாரு, வேலை தாங்க. பாகிஸ்தானில் எதனா ஒரு சம்பவம் நடந்தால் இந்தியாவுக்கு காரணம் காட்டி அவன் தப்பிச்சிக்கிறான். இந்தியாவில் எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா பாகிஸ்தானை காட்டி இவனுக்கு தப்பிக்கிறானுங்க. அப்படி தான் நான் என்னுடைய பார்வையில். இப்போ சமீபத்தில் கூட பலுச்சிஸ்தான் பிரச்சனையில் ஒரு ட்ரெயினை கடத்தினாங்க, அதுலேருந்து ராணுவ வீரர்கள்லாம் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ படிச்சிங்களா? அப்போ இதுக்கு காரணம் முழுக்க இப்போ இந்தியா பின்னணியிலேருந்து செயல்படுது. இந்த பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரக்கூடிய இந்த தீவிரவாதிகளும் பயங்கரவாதி அவன் சொல்கிறான்.
தீவிரவாதி பயங்கரவாதி இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றான். ஓகே. அப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுறான், தீவிரவாதிகளும் பயங்கரவாதியும் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஆடுற கோலி விளையாட்டில் அப்பாவி மக்கள் ஏன் பலியிடணுன்றேன் நான். இதோட எதிர்வினை என்னவா இருக்கும்? இப்போ வந்துட்டாங்க, தாக்குதல் நடத்திட்டாங்க, 27 பேர் மரணம். இதோட எதிர்வினை இந்தியா ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஒரு பதிலடின்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது நான் அதான் என்ன சொல்கிறேன் சார், அதாவது யார் தாக்குதல் தொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ தப்பு செஞ்சால் தண்டனைக்கு உள்ளாகணும். இப்போ காஷ்மீர் விஷயத்துலலாம் தண்டனைலாம் இல்லை. இப்போ புல்வாமா தாக்குதலுக்கு யாருக்கு தண்டிச்சாங்க நான் கேட்குறேன் உங்களை? இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும். எவ்வளோ பெரிய சம்பவம் அது, நாட்டே உலுக்கிய சம்பவமா இல்லையா? அதனால் பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும், புல்வாமா சம்பவத்துக்கு வந்து மிகப்பெரிய அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை இப்போ நீங்கள் டைலாக் கூறீங்களா, உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மோடி விட மாட்டான்றீங்களா? அப்போ புல்வாமா தாக்குதலில் இறந்த இராணுவ வீரர்கள் மட்டும் என்ன சார் நியாயம்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த நேரத்தில் டாட்புட்டுன்னு சொல்லி 10-20 என்கவுண்டர் நடந்தது. அது உண்மையிலே அது பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நடத்துனீங்களா இல்லை அப்பாவிகள் நடத்துனீங்களா அது தெரியாது. அந்த நேரத்தில் நடந்த என்கவுண்டர் நடந்தது, அதோட கதை முடிச்சிட்டிங்க. காஷ்மீர் மக்களோட மனநிலை என்ன? ஏன்னா எப்போதுமே ஒரு தாக்குதல், அடிக்கடி ஒரு தாக்குதல், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உயிரிழப்புகள், அவங்க தொடர்ந்து பார்த்து அதுக்கே ஆப்ட் ஆகிட்டாங்களா இது நடக்கிறது? காஷ்மீர் விட தம்பி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது வடகிழக்கு மாநிலங்க. அருணாச்சல பிரதேசம் வந்து உன் மாநிலமே இல்லை, என் மாநிலம்னு சொல்லி சீனா உரிமை கொண்டாடுறான். அதை எதிர்த்து பேச சொல்லுங்கள் பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸையும். சொல்கிறேன்னா இல்லையா? இப்போ வேர்ல்டு மேப்பில் வந்து அருணாச்சல பிரதேசம் சீனா கூட இருக்கிற மாதிரி போடுறான். இந்தியாவுடைய அமைச்சர்கள் அருணாச்சல பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் என் நாட்டுக்குள்ளே எப்படி அனுமதி இல்லாமல் வந்தேன்னு கேட்குறான். பாகிஸ்தானெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஜுஜிபி சார். பாகிஸ்தானெல்லாம் இந்தியாவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. சும்மா இதை பாகிஸ்தானை காட்டி 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 பாகிஸ்தான் இந்தியா நினச்சின்னா ஒரே நாள் இரவு வந்து பாகிஸ்தானை வந்து தன்னுடைய இது கூட இணைச்சிடலாம். அப்படி இருக்குது பாகிஸ்தான். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்திரமான ஒரு அரசோ ஒரு இராணுவமோ பெரிய அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. என்னன்னா இதை காட்டினா தான் இங்கே அரசியல் இவனுங்க பண்ண முடியும். ஏங்க அந்த வடகிழக்கு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் செக் போஸ்ட் 2 இருக்குங்க. ஒன்று கவர்மெண்ட் செக் போஸ்ட், இன்னொன்று போராளி செக் போஸ்ட்னு இருக்குங்க. அதை தடுக்க உங்களால் முடியலைங்க. சமீபத்தில் 1000 கோடி ரூபாய் நாகாலாந்துக்கு ஒதுக்கீடு பண்ணனா போராளி கொடு சொல்லிட்டு 500 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நான் விடமாட்டேன்னா 500 கோடி ரூபாய் அவனுக்கு கொடுக்குறாங்க, போராளி கொடுக்குறவங்க. இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க தெரியுமா வடகிழக்கு மாநிலங்களில்? இவங்க முழுக்க முழுக்க இந்தியாவுடைய அந்த வரி பணத்தில் கால்வாசியில் பாதிக்கு மேலே இந்த காஷ்மீர்னே செலவு பண்ணுறது. பாகிஸ்தான் அது பாகிஸ்தான் மட்டும் காஷ்மீர் மட்டும் எல்லை பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் அதோட மோசமான எல்லை பிரச்சனை இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பூச்சாண்டி காட்டி இந்த மக்களை ஏமாற்றிட்டே இருப்பாங்க இவங்கன்ற நான். அதை பண்ணாதான் பாஜகவோட அரசியல் செழிக்குன்னு அந்த சைடு மட்டும். வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் சிம்பிள் லாஜிக். இது ஏன்னா அது லாஜிக்காக பேசி என்ன பண்ணுறதுன்னா அப்படியே கவர் பண்ணிடுது. இது பாருங்கள், முஸ்லீமு, காஷ்மீரு, பாகிஸ்தானு அப்படின்னு சொன்னால் அது இந்திய மக்கள் வந்து கரெக்டு, விடக்கூடாது, அடிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு. அந்த பக்கம் சீனா பக்கம் போக சொல்லுங்கள், போக மாட்டேன்ட்டாங்க. இதை வந்து பாராளுமன்றத்தை நிறைய பேரை பேசிட்டாங்க. ஏன் பாஜகவை சேர்ந்த சாமியே சொல்லிட்டாரு இல்லை, பெரிய தலைவர் மோடின்னு சொன்னால் சீனாவுக்கு எதிராக பேச வேண்டியதானேன்னு சொல்லிட்டாரு இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதில் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்தியா சைடில் நடந்த ஆக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். பாகிஸ்தானோட தூதரகத்தை மூடி இருக்கிறாங்க, அடுத்த கட்டம் வாகாவோட எல்லையை மூடி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இந்த அடுத்தடுத்து பண்ணணும்? வாகாவோட எல்லை இப்போ மூடுதா இல்லை நீ தொடர்ந்து மூடப்பட்டு தான் வந்துட்டு இருக்கா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 100வது தடவை மூடி இருப்பாங்க வாகா எல்லை. அவ்வளோ தூரம் மூட்டாங்களா? எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் அடிக்கடி மூடி தானே இருக்காங்க. வாகா எல்லை மூடுறதும், தூதர அதிகாரிகளை திரும்ப பெறுவதும், 48 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் சுற்றுலா விசாவில் வந்தவங்களை வந்து திரும்ப இது வந்து இன்னைக்கு நேரத்து இல்லை, இது காலங்காலமாக நடக்கிறது, ரொட்டீன் தான் இதெல்லாம். ஓகே, இது புதுசாக இருந்தால் நம்ம ஆச்சரியப்படலாம். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தூதர அதிகாரிகள் அவன் திருப்பி அனுப்புவான். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியா மக்களை வந்து உடனே அவங்க திரும்ப சொல்லுவான். இவங்க 2 பேரும் எதை தான் சொல்கிறாங்க, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. காஷ்மீரில் ஒரு பிரச்சனை நடந்தது, இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு தெளிவான உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வந்து இந்த தாக்குதலுக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படின்றத முழு ஆய்வு செஞ்சு இனி இது போன்ற தாக்குதல் நடைபெறாத அளவுக்கு இந்த ஓட்டைகள் எங்கெங்கே இருக்குது, இந்த ஓட்டைகள் அடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்திய அரசு செஞ்சுன்னு சொன்னால் நம்மளே கைத்தட்டி வரவேற்கலாம். அதை விட்டு நீங்கள் அரசியலில் தானே இது பயன்படுத்த போகிறீங்க. இந்த தாக்குதலை, இந்த 26 உயிர்களை பீகார் தேர்தலுக்கு பயன்படுத்துவீங்க. இதை தவிர வேறு என்ன பண்ண போகிறீங்க? பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.